தமிழக முதலமைச்சரும் மற்றும் டெப்டி சிஎம் மட்டும்தான். அவங்க 2 பேர் இல்லைன்னா என் லைஃபை எப்படியோ மாறி இருக்கும். இதுக்கு இப்போ வந்து என் ஒரு மாதம் சம்பளமே 80,000 ரூபா கிட்ட நான் வாங்கிட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் 18 இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரண்ட் நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டர் 14 வருஷமாக நான் தான் இந்தியாவிலே நம்பர் 1 நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டரு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் நம்பர் 5th பொசிஷனில் இருக்கேன். இது இப்படி வர்றதுக்கு எனக்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்ம தமிழக முதலமைச்சரும் மற்றும் டெப்டி சிஎம் மட்டும்தான். அவங்க 2 பேர் இல்லைன்னா என் லைஃபை எப்படியோ மாறி இருக்கும். ஸ்போர்ட்ஸுன்றது ஒரு கனவே கிடையாது. நம்ம இப்படி மாற்றுத்திறனாளியாக பிறந்துட்டோம், நம்ம இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம், லைஃப்பில் அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு தருணத்துக்குலாம் நான் போனது உண்டு. ஆனால் என்னைக்கு நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து நான் சர்வே பண்ணணும், அன்னைக்கு இருந்து என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது. நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு டான்ஸின்னு ஒரு நிறுவனத்தில் கான்ட்ராக்டர் ஸ்டாஃபாக வெறும் 12,000 ரூபாய்க்கு தான் நான் சம்பளம் இருந்தேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு 72,000 தான். ஆனால் இப்போ வந்து என் ஒரு மாதம் சம்பளமே 80,000 ரூபா கிட்ட நான் வாங்கிட்டு இருக்கேன். ஓப்பனாக சொல்லணும்னா நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா என்னன்றதே ஒரு பெரிய சந்தேகம் தான், அது எல்லாருக்கும் தெரியும். அது ஃபஸ்ட்டு எனக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் ப்ளஸ் வேலை கொடுத்தோன்னே எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. அப்போ நான் நம்ம டெப்டி சிஎம் சார்கிட்ட போய் என் கல்யாணத்துக்கு அப்போ போய் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நம்ம போய் கூப்பிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சி பயந்து தான் போய் அவர்கிட்ட போய் நான் என் பத்திரிக்கை வச்சு அவர் உடனே கண்டிப்பாக நான் வரேன்ட்டு என் கல்யாணத்தையும் நம்ம டெப்டி சிஎம் சார் என் மதுரையில் வந்து நடத்தி கொடுத்தாங்க.